எனக்கு ஐஸ்கிரீம் தர மாட்டியா? மாட்டேன். மம்மி எனக்கு ஒண்ணுதான் கொடுத்தாங்க. உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஐஸ்கிரீம் இருக்காதுல்ல, நல்லா தரமாட்டேன் டாடி. இந்த பையன் டாடி டாடின்னு தான் பேசுது. இந்த மேடம் என்னடானா கோவப்படுது. ஒண்ணுமே புரியலையே. ம் நமக்கு எதுக்கு வம்பு? ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டேன் சார். பேக் பண்ணுறதா இல்லை சாப்பிட்றீங்களா? பேக் பண்ணிடுங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். டாடி இங்க தான் சாப்பிடணும். டாடி வந்து சாப்பிடுங்க டாடி. வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க, இங்கே இருங்க டாடி. சரி, பையன் வேற ஆசைப்படுறான். ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் தாங்க, இன்னொன்று பேக் பண்ணிடுங்க. ஏன் சார், இந்தாங்க ஒன்று வாங்கிக்கோங்க. கொடுங்க. இந்தாங்க சார். ஓகே, அதான் பேக் பண்ணிடுங்க. சரிங்க சார். ஐயோ மேடம் கோவமா வருது. எஸ்கே. ஐயோ இவங்க அம்மா வேற வந்துட்டா என்ன பண்றது? கடவுளே, இந்த இடத்த விட்டு சீக்கிரமா காலி பண்ணுமே. இவன் வேற விடவும் மாட்டேங்கிறான். நான் எப்படி என்னதான் பண்றது? ஆத்தடி பத்திரக்காளி வந்துட்டான். மிஸ்டர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு எங்க பின்னாடி சுத்தி சுத்தி வரீங்க? எங்க போனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு? மேடம் மேடம் கோவப்படாதீங்க, சத்தியமா சொல்றேன். ஐஸ்கிரீம் வாங்க தான் வந்தேன், வேற எந்த நோக்கமும் இல்லை. அதுவும் நீங்க வரதுக்குள்ள வாங்கிட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள உங்க பையன் என்ன பார்த்துட்டான். வேற வழி இல்லாம தான் இங்க நின்றுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க மேடம். எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன பார்த்தாலே ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விடுகிறீங்க. நான் எந்த நோக்கத்தோடய வரல, பிராமிஸா சொல்றேன். இல்ல நான் கேக்குறேன், நேத்து வந்தீங்க, இன்னைக்கும் வரீங்க, அப்ப நாளைக்கு வருவீங்களா? நீங்க சொன்னா நான் டெய்லி வருவேன். என்ன சொன்னீங்க? ஐயோ சாரி மேடம், நான் என்ன பேசினாலும் தப்பாவே போகுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் கிளம்புறேன். உங்க பையன் தான் விட மாட்டேன்னா, அதனால தான் நான் இங்க இருந்தேன். சந்துரு, உனக்கு 1000 டைம் சொல்லிட்டேன், எதுக்கு நீ டாடி டாடின்னு கூப்பிட்டு இருக்க? டாடி வேணும் மம்மி, டாடி வேணும். ஏன் டாடி இது? சந்துரு மேடம் தயவு செஞ்சு குழந்தைய திட்டாதீங்க. குழந்தைகிட்ட ஃபர்ஸ்ட் எப்படி பேசணும் கத்துக்கங்க. எதுக்கு எடுத்தாலும் குழந்தைங்கிட்ட கோவப்படாதீங்க. அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு எதுவுமே புரியாது. ஏன் இப்படி கோபத்தை காட்டுறீங்க? குழந்தை தானே. இங்க பாருங்க மிஸ்டர், அவன் என் பையன் திட்டுற எல்லா உரிமை இருக்கு. அதை கேட்க ஹூ ஆர் யூ? நான் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம் மேடம். ஆனா குழந்தை, அந்த குழந்தைக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அதுக்கு இப்ப எதுவுமே புரியாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு வெறுப்ப காட்டுறீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க நீ யாரு? நீ முதல்ல எதுக்கு இங்க வர சொல்லு. வேணும்னே தான் அன்னைக்கு வீட்டை கண்டுபிடிச்சு என் வீட்டுக்கு வந்த. இன்னைக்கு இங்க நீ ஒரு முடிவோட தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன பிளானோட இருக்க சொல்லு. ஐயோ கடவுளே, எனக்கு எந்த பிளானும் இல்ல. நான் யதார்த்தமா தான் வரேன். என்னமோ என் நேரமோ தெரியல, எங்க போனாலும் அங்க நீங்களா வரீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது மேடம்? சொல்லுங்க. நான் என்னைக்காவது உங்ககிட்ட ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணிருக்கேனா? சொல்லுங்க. உங்க பையன் ஏதோ தெரியாம டாடி டாடின்னு கூப்பிடுறான். அது ஏன்னு கூட எனக்கு சத்தியமா தெரியல. அந்த குழந்தை என்ன பார்த்து கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அப்படி உங்களை மாதிரி என்னால பிஹேவ் பண்ண முடியல. உங்க குழந்தையா இருந்தா கூட நீங்க அவனை திட்டுறது தப்பு தான் மேடம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகிட்ட அன்பா இல்லைனாலும் பரவாயில்ல, இப்படி கோவமா எரிஞ்சு விடுக்காதீங்க. நாளைக்கு பெருசானா கூட உங்களை பார்த்தாலே அவன் பயந்து தான் போவான். புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு மிஸ்டர், என் குழந்தை எப்படி வளர்க்கணும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு கிளாஸ் எடுக்காது சரியா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. டாடி போக கூடாது மம்மி, டாடி வேணும் மம்மி, டாடி இங்கே இருக்கட்டும் மம்மி, ப்ளீஸ் மம்மி. பாருடா, போய் முடிட்டு உட்காரு. பலர்னு ஒன்று வச்சு தெரிஞ்சுக்கோ. பாருங்க மேடம், உங்க குழந்தை இருந்தாலும் தயவு செஞ்சு என் முன்னாடி திட்டாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கிளம்புறேன். இதெல்லாம் பார்க்க என்னால முடியல. சே, என்ன பொண்ணோ நீங்க. தட்ட குழந்தை எதுக்கு தான் இப்படி எரிஞ்சு விடுக்கிறீங்கன்னு தெரியல. நான் கிளம்புறேன் மேடம். சத்தியமா இனிமே வரமாட்டேன். முதல்ல கிளம்பு. ஆனா ஒண்ணு, இனிமே நான் போற இடத்துல எங்கேயாவது உங்களை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கேட்டீங்களா கேள்வி, அதெல்லாம் நான் கேட்க வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. என்ன இவ்வளவு திமிரு இருந்தா என்ன நீ மிரட்டுவ? என்ன மேடம், நீங்க சொன்னா அது சரி, அது பதிலுக்கு நான் பேசினா தப்பா? என்ன உங்க நியாயம்? ஷட் அப், கிளம்பு. நீ வெளியே போ. இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. இப்படி கஷ்டப்படுத்த வச்சுட்டானே. நானே இந்த குழந்தைய கஷ்டப்படுத்தேன். இனிமே நான் அவங்க இருக்க பக்கம் வரவே கூடாது. செல்லம், என்ன மன்னிச்சிருடா. கண்மணி வாமா, ஏன் அங்கே நிக்கிற? என்னங்க கால்லாம் வலிக்குதுங்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? ஏமா கால் வலிக்குதுன்னு சொல்ற? எப்ப இப்படி எல்லாம் சொல்ல மாட்டியே? இல்ல, எனக்கெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குங்க. நடக்கவே ஒரு மாதிரியா இருக்கு. தலை வேற சுத்துற மாதிரியே இருக்குங்க. இது எல்லாமே பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். சரியாயிரும்டி. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அங்கே எல்லாத்துக்கும் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டு டேப்லெட் வாங்கிக்கலாம். சரியாம்மா? கொஞ்சம் தூரம் தான். அட்ஜஸ்ட் பண்ணி வாமா. நான் வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். சரி போலாம். சீக்கிரமாக டாடிகிட்ட சொல்லி கார்டு வாங்கிடுறேன். சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரிங்க, பரவாயில்ல.
நாம கிளம்பலாம். சாரிடி, உன்னை கஷ்டப்படுத்தணும்னே தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நடந்தே போகலாம். சரிம்மா, சரி வா. டாடி கிட்ட ஃபர்ஸ்ட் பேசணும். சொல்லி கார் வாங்கினா தான் ஆகும். இவ ரொம்ப டயர்டா இருக்குன்னு வேற சொல்றா. கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? என்னங்க, இந்த ஹாஸ்பிட்டலா? ஆமா கண்மணி, இந்த ஹாஸ்பிட்டல் தான். சரிங்க. என்னடி நின்னுட்டா? என்னங்க, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டேன். உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. நான் வரல. அடிங்க, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ள வர மாட்டியா? என்ன விளாட்றியா கண்மணி? இல்லைங்க, உள்ளே வந்து என்ன சொல்லுவாங்களோன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் படப்படன்னு நடிச்சுக்குது. இங்க பாரு, இதுல பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாத உனக்கு சிம்டம்ஸும் காட்டுது. அதனால நம்ம பயப்படுற அவசியமே இல்லை. கன்ஃபார்மாக தான் இருக்கும். நீ ஏன்டி இப்பவே இப்படி பயப்படுற? இதுக்கே பயந்தினா இன்னும் எவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு மாதம் செக்கப்பு, ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, எப்பா அவ்வளோதான், அவ்வளோ இருக்கு. நீ இதுக்கே இப்படி பயப்படுற? இருந்தாலும் என்ன இருந்தாலும் எதுவும் இல்லை. தைரியமா வா. கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்கள் அம்மா கிட்ட நல்லா வேண்டிக்கோ. கண்டிப்பாக நல்ல விஷயமா தான் இருக்கும். சரியாடி? வா வா, உள்ளே போவோம். நானே எப்படா உள்ளே போய் சீக்கிரமாக ரிசல்ட்டாக சொல்லுவாங்கன்ட்டு இருக்கேன். நீ வேற வாடி. ஓகே. பயப்படாத, ரிலாக்ஸாக இரு. சரிங்க, போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நான் ப்ரெக்னன்சி செக் பண்ணுறக்காக வந்திருக்கேன். மேம் இருக்காங்களா? பார்க்க முடியுமா? ஓ, ஓகே ஓகே. இப்போ தான் ஃபஸ்ட்டாக செக்அப் பண்ண வரீங்களா? ஆமாம். இன்னும் கன்ஃபார்மாக என்னன்னு எனக்கு தெரில. டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். கார்டு போட்டு பார்த்துப்பீங்களா? போட்டிருக்கேன். செக் பண்ணது கொண்டு வந்திருக்கேன். சரி ஓகே, மேம் இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். இருங்க, கேட்டு வந்துடுறேன். ஓகே சிஸ்டர், கேட்டு வாங்க. 2 மினிட்ஸ் வந்துடுறேன். ஓகே சிஸ்டர். சரி, வரட்டும் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இங்கே எல்லாமே இருக்குங்க. லேப்லேருந்து ஸ்கேனர்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கு. நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சரிடி, ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு மற்றதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், கம் இன். மேடம், ஒரு கப்பிள்ஸ் வந்திருக்காங்க ப்ரெக்னன்சி செக் பண்ணுறக்காக. ஓகே ஓகே, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். இப்போ வர சொல்லுங்கள். ஓகே டாக்டர். 1 நிமிஷம். சொல்லுங்கள் டாக்டர். அந்த அகிலங்கிற பேஷண்ட் இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணல தானே? இல்லை டாக்டர், இங்கே தான் இருக்காங்க. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் செக்அப் மட்டும் வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கள். ஓகே டாக்டர். சரி, அந்த கப்பிள்ஸ் உள்ள வர சொல்லுங்கள். ஓகே டாக்டர். இல்லை வாங்க, மேடம் பார்க்குறேன் நாங்கள். ஓகே சிஸ்டர். கண்மணி போ. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? மேடம், ப்ரெக்னன்சி செக் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ? 19 மேம். 19 தாச்சா? ஓ, காலேஜ் படிக்கிறீங்களா? எஸ் மேம், ஃபைனல் இயர். லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் மேம். வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு. ஓகே ஓகே, சரி, செக் பண்ணிடலாமா? ஓகே மேம். அம்மா, வீட்டில் கிட் வாங்கி செக் பண்ணீங்களா? பண்ண மேம். ஒரு நிமிஷம், என்கிட்ட தான் கிட்டு. அதை சிஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க. ஷூர் மேம். சரிங்க சார், நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே மேம். என்னங்க, வெளியே இருங்க. சரி சரி, நீ பயப்படாத இரு. நான் இங்கே தான் இருப்பேன். கூப்பிடு, வந்துடுறேன். சரிங்க டாக்டர். மேலே ஏறி படுத்துக்கம்மா, செக் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். பாருமா, ரொம்ப முகத்தை பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கு. பயப்படாத, ஒன்றும் இல்லை. சரிங்க சிஸ்டர், படுத்துக்கம்மா, படுத்துக்கோ. சிஸ்டர், மிஷின் எடுங்க. ஓகே மேடம். மேடம், எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, இங்கே உங்ககிட்ட ஃபிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் நேம் என்னம்மா? கண்மணி டாக்டர். ஓகே ஓகே ஓகே, உங்கள் நேம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். பயப்படாத இருங்கம்மா, செக் பண்ணிடலாப்பா. ஓகே டாக்டர். வாவ், கண்மணி. டாக்டர், கங்க்ராட்ஸ்மா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க. எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? ஹார்ட் பீட்டில் எகிரெகுன்னு எகிருது. இல்லை மேடம், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. கரு உருவாகி 10 நாள் தான் ஆச்சு. பயப்படாத இருங்க. ஆமாம் மேம், இப்போ தான் நாள் தள்ளி போயிருக்கு. ஓகே ஓகே, இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா கண்மணி? அதிகமாக ட்ராவல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட சொல்லட்டுமா? ஓகே டாக்டர். சிஸ்டர், கூப்பிடுங்க கொஞ்சம் வர. எஸ் மேடம். சார், ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. சொல்லிட்டேன் மேடம், வராங்க. டாக்டர், கொஞ்சம் இங்கே வாங்க. சரிங்க டாக்டர். இங்கே பாருங்க, இதோ தெரியுது பார்த்தீங்களா மானிட்டரில்? இதுதான் உங்கள் ஒய்ஃப் வயிற்றுல இருக்க கரு. 10 நாள் ஆயிருக்கு. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரிஞ்சுதா? டாக்டர், அப்போ என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்களா? ஆமாம், அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. ஏன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை டாக்டர், வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் டவுட்லேயே தான் வந்தோம். இப்போ தான் எங்களுக்கு கன்ஃபார்மாக நம்ப முடியுது.
ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. உங்கள் ஒய்ஃப் ரொம்ப வீக்காக இருக்காங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவீங்க, சரியா? ஓகே டாக்டர். ஓகே ஓகே. கண்மணி எந்திரிச்சுக்கோங்கம்மா. சரிங்க டாக்டர். கண்மணி, பார்த்து பார்த்து எந்திரிடி. ஒய்ஃப் மேலே ரொம்ப அக்கறை போல. ஏன் சார்? ஆமாம் சிஸ்டர், இருக்காதா பின்ன. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். டாக்டர் எந்திரிச்சுக்கிட்டுமா? எந்திரிங்க எந்திரிங்க. நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் படாது. உன் நிழலை கண்மணி ஹாப்பியாம்மா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம், இவ்வளோ ஸ்வீட்டான விஷயத்த சொன்னதுக்கு. ஓகே கண்மணி, கங்க்ராட்ஸ் 2 பேர்த்துக்குமே. அப்புறம் ஹாப்பியாக இருங்க, சரியா? எந்த விஷயத்துக்கும் ஹர்ட் ஆகாதீங்க. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். ஆமாம், காலேஜ் ஃபைனல் நீங்கள் இன்னும் முடிக்க எவ்வளோ நாள் இருக்கு? இன்னும் ஒரு செமஸ்டர் இருக்கு மேம். ஓ ஓகே ஓகே. அப்போ நீங்களும் உங்கள் பேபி சேர்ந்து இந்த செமஸ்டரை முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்கிறீங்க மேம். ஆமாம் சார், இன்னும் 9 months டைம் இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளே செமஸ்டர் முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு லீவே வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் லீவில் தான் நீங்கள் பேபி பெற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், 9 மாதம்னா அதுக்குள்ளே காலேஜ் முடிஞ்சிடும். ஓகே ஓகே. சாப்பிடுங்கம்மா நல்லா. உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. நல்லா கீரை பழங்கள் காய்கறி இந்த மாதிரி எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க, சரியா? பழைய சோறு கம்பல்சரி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், புரிஞ்சுதாம்மா? ஓகே டாக்டர், நான் அது மட்டும்தான் அதிகமாக சாப்பிட்றதில்ல. கூலிங்கான ஐட்டம் நிறைய எடுத்துக்காங்கம்மா, உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. சரிங்க டாக்டர், இனிமேல் பார்த்துக்கிறேன். முடிஞ்சால் டெய்லி ஒரு இளநீ குடிக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர். டாக்டர் அடுத்த செக்கப் இங்கே வந்து பார்த்துக்கலாமா? எல்லாம் இங்கே பார்த்துக்கலாமா, சரியா? நெக்ஸ்ட் செக்கப் அடுத்த மாதம் இதே டேட்டுக்கு வந்துங்க. ஓகே டாக்டர். இப்போ கிளம்பலாமா? ரிப்போர்ட்லாம் வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஓகே டாக்டர். ஓகே கிளம்பலாம். டாக்டர் ஃபீஸ்? சிஸ்டர் வருவாங்க, வெளியே கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். வா கண்மணி. தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகேம்மா. என்னங்க கிளம்பலாமா? ஓகே, வெளியே வா போகலாம். சிஸ்டர் அவங்ககிட்ட 3000 வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே போங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? மேடம், ப்ரெக்னென்சி செக் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ? 19 மேம். 19 தாச்சா? ஓ, காலேஜ் படிக்கிறீங்களா? எஸ் மேம், ஃபைனல் இயர். லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் மேம், வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு. ஓகே ஓகே சரி, செக் பண்ணிடலாமா? ஓகே மேம். அம்மா, வீட்டில் கிட் வாங்கி செக் பண்ணீங்களா? பண்ண மேம். ஒரு நிமிஷம், என்கிட்ட தான் கிட்டு. அதை சிஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க. ஷூர் மேம். சரிங்க சார், நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே மேம். என்னங்க வெளியே இருங்க. சரி சரி, நீ பயப்படாத இரு. நான் இங்கே தான் இருப்பேன், கூப்பிடு வந்துடுறேன். சரிங்க. மணி, கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ சிஸ்டர். எவ்வளோ சிஸ்டர் ஃபீஸு? 3000மா. ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? என்கிட்ட இருக்கு டாக்டர், வாங்கிட்டேன். ஓகே, அமௌண்ட் 3000 கொடுங்க. நெக்ஸ்ட் செக்கப் இங்கே வந்துருமா? சரிங்க சிஸ்டர். உள்ள போகும்போது கொஞ்சம் பயமா இருந்தது, இப்போதான் ரிலாக்ஸாக இருக்கு. பயப்படாதம்மா, சின்ன பொண்ணா இருக்கனால தான் உனக்கு இப்படி பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். போக போக எல்லாம் சரியாயிரும். அடிக்கடி இப்படி செக்அப் பண்ணின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பழகிடும். சரிங்க சிஸ்டர். சிஸ்டர், இந்தாங்க அமௌண்ட். கொடுங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கு, நோ ப்ராப்ளம். சிஸ்டர், அப்போ நாங்கள் வரட்டுமா? ஓகே. மேம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ஹெல்த்தியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உடம்பு வீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க, சரியா? கண்டிப்பாக சிஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, கிளம்புங்க. தேங்க்ஸ் சிஸ்டர், வரோம். ஓகேம்மா, போயிட்டு வாங்க. கிளம்பலாமா? சரிங்க, போகலாம். எம்மாடி அவந்திகா, நீங்க ராதால எங்கே போனீங்க? நான் உங்களை காணுங்கன்னு தேடிட்டு இருந்தேன். டாக்டர் கிளம்ப சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லத்தா, வீடு வரைக்கும் தான் போயிருந்தேன். கிளம்பலாமாத்தா? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? பண்ணியாச்சுமா, வீட்டுக்கு போகலான்ட்டாங்க. டேய் அகிலா, என்னங்க உங்களை தான் அத்தை கூப்பிட்றாங்க பாருங்க. சொல்லுங்கம்மா. என்னாச்சுப்பா? உடம்பு நல்லா தானே இருக்கு, வீட்டுக்கு கிளம்பலாம்ல? கிளம்பலாமா? அப்புறம் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாச்சும் உடம்புக்கு இது முடியலன்னா சொல்லுப்பா, இங்கே டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கிளம்பலாம். நீங்கள் போங்க, நான் வரேன். சரி சரி, வாங்க அத்தை. நீங்க முன்னாடி இருங்க அத்தை, வந்துடுறேன். சரிம்மா. ராதா எங்க? சித்தி வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க அத்தை. சரிம்மா, சரி சரி சரி, நீங்க வாங்க. என்னங்க? என்னம்மா? என்னாச்சுங்க? முகம் சரியில்லை. அவந்திகா, என்ன கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படலடி? வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா ராணி மாதிரி இருந்துட்டு என்னமோ. என்ன கல்யாணம் பண்ணிட்டு படாத பாடுபடல இல்ல? என்னாச்சு? எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். உங்ககிட்ட நான் ஏதாவது சொன்னானா நான் இப்படி இருக்கேன்னு? அப்புறம் என்ன உங்களுக்கு? இல்லம்மா, என்னமோ தெரியல, ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கும் நீ அலையிற. எல்லாமே என்னால தானே. என்னங்க நீங்க என்னங்க பண்ணுவீங்க சித்தப்பா அப்படி பண்ணதுக்கு? அது உள்ளத சித்தப்பா கண்டிப்பா ஒரு மனசார இப்படி பண்ணிருக்க மாட்டாரு. அவருக்கு ஏதோ தோணிச்சு, என்ன பண்றது? நடந்ததே பேசி பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. அடுத்து என்ன நடக்குதோ அதை பார்க்கலாம். வீட்டுக்கு போலாங்க. ஏண்டி, மாசமா இருக்க நேரம் இப்படி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கியோ? உன் உடம்புக்கு எதுவும் தொந்தரவு பண்ணலையே?
எனக்கு அதை நினைச்சாதான் மனசுல படபடன்னு வருது. பாவம் நீ இப்படி மாசமா இருந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலையிற. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். என் உடம்பு பற்றி எனக்கு தெரியாதா என்ன? சரிடி, இனிமே நீ அங்கேயும் இங்கேயும் அலையாத. எனக்கு பயமா இருக்கு. என்ன பார்த்து பார்த்து கடைசியில் உனக்கு ஏதாவது வந்துருமோன்னு. அட ஏங்க நீங்கள் வேற இப்படியெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் நமக்கு நல்லதான் நடக்கும். சரியா? வீட்டுக்கு போகலாமா? சரிம்மா, கிளம்பலாம். இவர்கிட்ட அப்பா பேசின விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? பயமா இருக்கு. வீட்டுக்கு போனோன்னு சொல்லிடணும் அத்தைக்கிட்டையும். ஏன்னா அப்பா வீட்டுக்கு வந்து பார்க்குறேன்னு சொன்னாரு. அப்போ சொன்னா தானே சரியா இருக்கும். அவ சே, என்ன கல்யாணம் பண்ணது இவளுக்கு எந்த நிம்மதியும் இல்லை. இனிமேலாவது இவளுக்கு நிம்மதியை கொடுக்கணும். என்ன தினேஷ் மெசேஜ் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் காணோம். அண்ணி, வந்துட்டானா? அப்பயே மெசேஜ் பார்த்தா இப்பதான் வெளியே வர. இல்ல அண்ணி, இடையில வர அம்மா வந்துட்டாங்க. ஏன் அண்ணி, என்னாச்சு? தினேஷ் சரிப்பட்டு வராது, நம்ம இன்னைக்கே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போவோம். என்ன நீ சொல்றீங்க? இன்னைக்கே வா? ஆமா, இந்த பாட்டி வேற நான் அன்னைக்கு பேசின எல்லாத்தையுமே கேட்டுருச்சு. யாரு? நம்ம பாட்டியா? பாட்டி தான் எல்லா விஷயத்தையும் ஒட்டு கேட்டுருச்சு. நாம எங்கேயோ போறோன்ட்டு அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக வேணும்னு பிளான் பண்ணி வரேங்குது. அதனால அது வந்த காரியத்தை கெடுத்து விட்டுரும். இன்னைக்கே நம்ம கிளம்புவோம். நீ பவித்ராட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு, போய் இன்னைக்கே பார்த்துட்டு வந்துடுவோம். சரிங்க, நீ அண்ணன்கிட்ட எதுவும் சொல்ல, அம்மாட்டையும் எதுவும் சொல்ல. என்ன பண்ணுவீங்க? உங்க அண்ணன் அந்த வயலுக்கு கிளம்பிட்டார்ல, அவரை பத்தி பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்குவேன். அத்தைக்கிட்ட மட்டும் இப்போ ஏதாவது சொல்லிட்டு கிளம்பிடணும். அதுவும் அந்த கிளவி இல்லாத நேரம் பார்த்து தான் சொல்லணும். என்ன நீ இந்த கிளவி இந்த பாடு பிடிச்சது? ஆமா தினேஷ், கிளவி ரொம்ப வர வர சரியில்லை. நம்மளையே ரொம்ப நோட் பண்ணுது. அதனால நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் பண்ணும். ஏதாவது இடக்கு மிடக்கு பண்ணுச்சு, எல்லாம் சொதப்பிடும். அப்புறம் கல்யாணமே ஆகாது, பார்த்துக்கோ. அண்ணி, ஒன்று பண்றேன். நான் அந்த கிளவிட்ட போய் பேச்சு கொடுத்துருக்கேன். நீங்க அம்மாட்ட எப்படியா பர்மிஷன் கேட்டு அன்னைக்கு பேசினால அந்த இடத்துல போய் நின்றுங்க. நான் வந்துடுறேன். அப்புறமா நம்ம போயிட்டு வந்துருவோம். நீ சரி தினேஷ், நான் அத்தைக்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். நீ அந்த கிளவி சமாளி, இல்லைன்னு வச்சுக்கோ பின்னாடியே தொத்திக்கும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் அம்மாட்ட கேளுங்க. அம்மா உள்ளதான் இருந்தாங்க கிச்சன்ல. சரி, நான் பேசிக்கிறேன், நீ அதை பார்த்துக்கோ. சரிங்க நீ. கிளவி, என் காதலுக்கு எதிரி நீ தான் போலயே. உன்னை பாத்துக்கிற கிளவி. சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் நீ சரியாவ போல. வர சரி, நம்மளும் போய் அத்தைக்கிட்ட கேட்போம். என்னன்னு தெரியல, தலைவலி இப்படி வலிக்குதே. காலேருந்து வின்னு வலி தாங்க முடியல. ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்க முடியுதா? படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ ஒரு மாத்திரை போட்டால் தான் வேலைக்கு ஆகும் போலையே. இம்பிட்டு வலி வலிக்குதே. துளசி அத்தை, கூப்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இங்கே வாமா. என்னாச்சு அத்தை? முகமே சரியில்லை, உடம்புக்கு சரியில்லையா? உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, தலைவலி தான் தாங்க முடியல. ஒரு மாதிரி பாரமாக வலியே பொறுக்க முடியலம்மா. அப்படி வலிக்குது. தலையை கழட்டி தனியாக வச்சிடலாம் போல இருக்கு. ஐயோ, என்னத்த சொல்கிறீங்க? சமையல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் படுங்க. சமையல்லாம் முடிச்சிட்டம்மா துளசி. எம்மாடி, எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுறியா? சொல்லுங்கத்த, என்ன பண்ணணும்? எம்மாடி, கொஞ்சம் பக்கத்தில் போய் கடையில் மாத்திரைக்கு இது வாங்கிட்டு வாமா. 2 செட்டு போட்டால் தான் சரியாகும் போல. ஊறுபட்ட வேலை கிடக்குது. உன்னையும் ஒன்றும் செய்ய சொல்ல முடியாது. அந்த கிளவி செய்யறது வாழை வைக்க முடியல. கொஞ்சம் போயிட்டு வரியாமா? ஆஹா, நம்மளே வெளியே போகிறதுக்கு ஒரு பிளானை பண்ணோம். கடைசியில் பார்த்தா அத்தையே நமக்கு ஒரு பிளான் போட்டு தராங்களே. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதே சாக்கா வச்சு வெளியே எஸ்கேப் ஆக வேண்டியதான். என்னம்மா யோசிச்சுட்டே இருக்கேன்? உன்னால் முடியலையா? சரி விடு, நான் அப்படியே போய் மெல்லமாக வாங்கிட்டு வரேன். ஐயோ இல்லைத்த, நான் போயிட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் தானே, போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன். என்னது, 1 மணி நேரம் ஆகுமா? ஏம்மா இவத்தாளுக்கு கடைக்கு போக எதுக்குமா 1 மணி நேரம் ஆகுங்கிற? எதுக்கு? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்ல வரல. மெடிக்கல் பக்கத்தில் தான் என்னோட ஃப்ரெண்டு இருக்கா. அதே ஸ்கூலில் படித்தால சாவித்திரின்னு சொல்லிட்டு. அவளை அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வராத்த. ஊர்லேருந்து வந்திருக்கா குழந்தைய எடுத்துட்டு. நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மெடிக்கல் இருக்குல்ல தான், அதுக்கு பக்கத்தில் தான் வீடு. போயிட்டு வரட்டுமாத்த? என் 1 மணி நேரத்தில் வந்துவியா? அதுக்கு மேலே தலைவலி தாங்க முடியாதுமா. இல்லைன்னா மெல்லமாக நானே போய்க்கிறேன். ஐயோ இல்லை 1 மணி நேரம் போதும். போயிட்டு விஷயத்தை முடிச்சுட்டு வந்துடுவேன். என்னது, விஷயத்தை முடிக்கிறியா? ஐயோ, அந்த பாப்பாவை பார்த்துட்டு அப்படியே சாவித்திரி பார்த்துட்டு வருவேன்னு சொன்னாத்த. மாற்றி பேசிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் குழப்பாதீங்க. சரிம்மா, நீ பார்த்துட்டு சரி பொறுமையாகவே வா. 1 மணி நேரத்தில் வந்துடுமா? எப்படியாது மாத்திரை மறந்துடாத. மறக்க மாட்டேன், கண்டிப்பாக மறக்க மாட்டேன். நான் தினேஷ் வேணா கூட்டிகிட்டு போட்டுமா துணைக்கு? அப்படியாம்மா? அப்படின்னா சரி, நீ கூட்டிகிட்டு போ. அவனு சும்மா தானே இருக்கான் வீட்டில், கூட்டிகிட்டு போம்மா. சரிங்க தனியாக போக ஒரு மாதிரியாக இருக்கா. மயக்கங்கிது வந்தால் பிடிக்க ஒரு ஆள் வேணும்ல,
அதுக்குதான். ஆமா ஆமா. ஐயோ, மாசமா இருக்க பிள்ளை தண்ணி அனுப்பக்கூடாது இந்த வெய்ய நேரத்துல. சரி, நீ தினேசை கூட்டிட்டு போயிட்டு வா. 1 மணி நேரத்துல எப்படியாச்சும் வந்துரு. சரியாம்மா? 1 மணி நேரம் போகுது அத்தா. இது போதும். நான் வரேன் அத்தா. சரிம்மா, சரி, போயிட்டு வா. அதான் இன்னொரு விஷயம். என்னம்மா? நான் வெளியே போன விஷயத்த அவர்கிட்ட சொல்லாதீங்க அத்தா. வந்தாருன்னா திட்டுவாரு. அவர் என்னை எந்த வேலையும் செய்யக்கூடாது, வெளியும் போகக்கூடாதுங்கிறாரு. அதனால அதை மட்டும் சொல்லிடாதீங்க அத்தா. சரிங்களா? ஆமா ஆமா, அவன் வேற ஆடுவான். ராசு சொன்னா எல்லாத்துக்கும் கோவப்படுவான். நீ சொல்றது சரிதான், நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. சரிங்க அத்தா, வரேன். சரிம்மா. எப்பாடி, ஒரு வழியா சமாளிச்சாச்சுப்பா. தினேஷ் கிளவி சமாளிச்சுட்டு வரட்டும். நாம அதுக்குள்ள அங்க போய் நின்னுக்குவோம். ஆஹா, வயிறு என்ன இன்னைக்கு இப்படி பசிக்குது? அவ ஏதோ செஞ்சுட்டு இருந்தா. போய் கேட்கலாமா வேண்டாமா? வாயெல்லாம் நமங்குது. ஏதாவது காய்ச்சி சின்ன நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன பண்றது? இந்த வீட்டில் அதுதான் செய்யவே இல்லையே. ஐயோ, என்னோட நிலைமை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? கிழவி, இங்கதான் இருக்கியா? உனக்காகத்தான் ஒரு ஐடியா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாட்டி. யார் அதை கூப்பிடுறதே? பாட்டி, கொஞ்சம் சீக்கிரம் திரும்பி பாரு பாட்டி. உன் பேர வந்திருக்கேன். எம்மாடியோ, எதுக்குல இம்பிட்டு துணி தூக்கிட்டு வந்திருக்கவன்? என்ன விஷயம்? துணி துவைச்சியா இல்ல துவைக்க போறியா? பாட்டி, அதை ஏன் கேட்கற பாட்டி? உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கேன். என்னடா சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியல. இந்த துணிக்கு இது என்ன துவைக்க விட்டுருவியாட்டிருக்கு? நம்ம நல்லாலாம் முடியாதம்மா, இடு பொழும்பு ஒடிஞ்சு கிடக்குற. நீங்க யார்ட்டையாவது கொடு சாமி, என்னை அளவு விடுப்பா. அது இல்ல பாட்டி, துவைக்கலாம் இல்ல. நீ எதுக்கு நான் சொல்ல வரதுக்கு முன்னாடியே நீயே ஏதாவது யோசிச்சுக்கிற? தெரியல, வேற என்னதான் பண்றது? துணி இம்பிட்ட குளிச்சு தூக்கிட்டு வந்திருக்கா. பாட்டி, என் ஃப்ரெண்டு வேற கொஞ்சம் அவசரமா வெளியே கூப்பிட்டான் பாட்டி. அவனுக்கு ஏதோ காய்ச்சலாமா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக வேண்டியது ஏன் தலையில போட்டான். எனக்கு வேற வழியும் இல்ல. நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா காலேஜ் வேற 4 அன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மடிக்கணும் பாட்டி. சாக்ஸ் எல்லாம் கலந்து கலந்து கிடக்குது. கொஞ்சம் அதை மட்டும் பிரிச்சு பிரிச்சு மடிச்சு கொடுத்தீங்கன்னா போதும். துவைக்கலாம் வேண்டியது இல்ல. அதெல்லாம் துவைச்ச துணி தான். இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு பாட்டி. உன் பேரனுக்காக உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்படியா? அப்ப இப்ப நீ வெளியே போற, அப்படித்தானே? ஆமா பாட்டி, வெளியே தான் போறேன். அவன் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பாட்டி. இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண ப்ளீஸ் பாட்டி. நான் வரதுக்குள்ள எப்படியா மடிச்சு வச்சுட்டேன்னா நான் வந்தோடனே எடுத்து நேராக அடுக்கி வச்சுக்குவேன். என் செல்ல பாட்டியில. அப்படியா சொல்றேன்? சரி சரி, ஒரு நிமிஷம் இரு, யோசிச்சுட்டு சொல்றேன். செலவி, யோசிக்கவா செய்யறா? சரி, யோசிச்சுட்டு சொல்லு பாட்டி. நம்மளே வயிறு பசியில கிடக்குறோம், இவன் வெளியே போறாங்கடா. இவன்ட்ட ஐடியா பண்ணி சிக்கன் பிரியாணிக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான். ஆமா ஆமா, இந்த துணியை மடிச்ச மாதிரி ஆச்சு, பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. ஒரே கல்லுல 2 மகை அடிக்க போற. இப்ப நான் என்ன பாட்டி யோசிச்சுட்டே இருக்க? நீ சொன்ன மாதிரி மடிச்சு கொடுக்குறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அதை நீ பண்ணுவியா? செலவி, நேரம் சரியில்லை. என்னன்னு சொல்லு பாட்டி. இல்லப்பா, எனக்கு வேற வயிறு ரொம்ப பசிக்குது. உனக்கும் வேலை ஆகணும், துணியை மடிச்சு தண்ணுங்கிற. எனக்கு வயிறுலாம் கபா கபாங்குது. அதனால ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ற? வரும்போது சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சில்லியும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த துணியை நான் மடிச்சு வச்சிருவேன். இது நீ கன்ஃபார்மா சொன்னீனா தான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். இது உண்மையில சத்தியம். ஐயோ, செலவி சரியானது. இப்படியெல்லாம் காரியத்தை சாதிக்குது. உனக்கு சிக்கன் பிரியாணி தானா? வாங்கிட்டுறேன். பேதி மாத்திரை போட்டு வாங்கிட்டு வரேன். சரி பாட்டி, உனக்கு இல்லாத பிரியாணியா? நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஆனா நீ மடிச்சு வைக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, கொண்டாந்த பிரியாணியும் தூக்கிட்டு போயிடுவேன். பாத்துக்க. அதெல்லாம் மடிச்சு வச்சிருவேன். நீ வாக்கு சுத்தமா இருந்தா என் வாக்கு சுத்தமா இருக்கும். மடிச்சு வச்சிருவேன். நீ கண்டிப்பா வாங்கிட்டு வரணும். எம்பிட்டு நேரம் ஆகும்? ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துல வந்துடும் பாட்டி. சரி சரி, அப்படின்னா சரி. அது வரைக்கும் தான் தாங்க. அதுக்குள்ள என் வயிறு தாங்காதுப்பா. அதுக்குதான் கேட்கறேன். 1.5 மணி நேரத்துல வந்துடும் பாட்டி. சரியில்ல, அப்படின்னா கீழே போடு துணியா, நான் மடிச்சு வச்சிடறேன். மடிச்சு வச்சிடணும் கண்டிப்பா. எங்கேயும் போகாம இங்கே இருந்து துணியை பூரா பொறுக்கி மடிச்சு வைக்கணும். சரியா பாட்டி? சரியில்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். மடிச்சு வைக்கிறேன். போ, நீ பேசி நேரத்தை கடத்துறேன். சரி பாட்டி, நான் கிளம்புறேன். வச்சுட்டு போறேன். சரியில்ல, வச்சுட்டு போ. வரட்டா? போயிட்டு வரல, போயிட்டு வா. கிளவி எப்படியே திசை திருப்பியாச்சு. இனி நம்மளும் அண்ணி கிளம்பிட வேண்டியதான். பிரியாணிக்காக என்னென்ன புழுக்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என்ற நேரம். அண்ணே, கிளவி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். கிளம்புவோமா? தினேஷ், உங்க பாட்டி எங்கேயும் வராது. இடத்த காலி பண்ணாம அங்கேதானே இருக்கோம். ஐயோ ஆமா அண்ணி, அதுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இடத்த விட்டு அசையாது. அப்படி என்னடா வேலை கொடுத்துட்டு வந்த? என்னோட துணியெல்லாம் எடுத்து போட்டு மடிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். மடிச்சு வச்சுன்னா உனக்கு பிரியாணின்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த ஆர்வத்துல அதுவும் மடிக்கிறேன்ட்டு உட்காந்துச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை டிஸ்டர்பும் பண்ணாது. நம்ம எங்க போறோம் ஏது போறோம்ட்டு அது கண்டுக்காது. அங்கதான் கிடக்கும் நீ. அப்படியே தினேஷ், ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்தவே முடியாது. பரவாயில்ல, நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணி விட்டுட்டு வந்திருக்க. சரி, இப்போ கிளம்புவோமா? அத்தைக்கிட்ட 1 மணி நேரம் தான் பர்மிஷன் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள வந்தாகணும். சரிங்க, நீ போயிட்டு வந்துருவோம். கிளம்பலாம். பவிக்கிட்ட சொல்லிட்டியா? மெசேஜ் பண்ணிருக்க நீ. அலாட்டா இருப்பா. அவ பாத்துக்குவா நீ. நம்ம போலாம்.
சரி தினேஷ். என்னாச்சு கண்மணி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உனக்கு ஹாப்பி தானே? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் என்கிட்டே சொல்லுடி. அப்படி என்னத்த நீ யோசிச்சுட்டு இருக்க? என்னங்க, என்ன எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? ம் ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டியான்னா நீ எதை பத்தி கேக்குற? எதையாவது சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். அது வந்து என்ன வந்து? எதுனாலும் சொல்லு. இப்போ தானே ஐஸ்கிரீம் ஷாப்பில் சேர்ந்தேன். அப்போ அந்த வேலையை என்ன பண்ணுறது? நான் இனி போக முடியாதா? ஆ, நினப்பு தான் உனக்கு. ம், போகணுன்ற வேற என்ன இருக்கா? ஏன் ஏன் இப்படி பேசுறீங்க? உங்கள் மாடுலேஷனே சரியில்லையே. அப்போ போவேணான்னு சொல்கிறீங்களா? என்ன கண்மணி, எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த டைம்ல எப்படி நீ போக முடியும்? என்ன சொன்னாங்க உள்ள? கேட்டுட்டு தானே இருந்த? கேட்டுட்டு தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கேட்க நம்ம சுச்சுவேஷனுக்கு நம்ம போய் தானே ஆகணும். அவங்க 1000 சொல்லுவாங்க. நம்ம சேஃபாக இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அதனால தான் கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறது? உங்களுக்கு விருப்பமா இல்லையான்னு சொல்லுங்கள். இதே என்கிட்ட நீ கேட்கணுமா? ஏன்? எனக்கு விருப்பம் இல்லைன்னு உனக்கு தெரியவே தெரியாது. அப்படிதானே கண்மணி? அப்போ காசுக்கு என்ன பண்ணுறது? திரும்பி உங்கள் அம்மா அப்பாட்ட போய் கை நீட்டி நிற்க சொல்கிறீங்களா? ஆ ஆமாம், நான் இன்னொரு விஷயம் கேட்கணுன்றேன். நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லி வீட்டில் வந்து பாட்டி சொன்னாங்களா? உங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் என்ன? எப்படி இருந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். ம், அது எப்பயும் வழக்கம் போல தான். அது என்னைக்கு நல்லா இருந்திருக்கு, இன்னைக்கு நல்லா இருக்க? என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், பதில் சொல்கிறேண்ணா. பாரு, அம்மா எந்த ரியாக்ஷனும் காட்டவே இல்லை. அவங்க பாட்டுக்கு தான் இருந்தாங்க. முதல்ல டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொன்ன உடனே உடனே சந்தோஷம் தான் பண்ணிட்டாங்க அவங்க. அது தெரியுமா உனக்கு? உலகத்தில் உங்கள் அம்மா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. பையனை டைவர்ஸ் பண்ணுறேன்னா சந்தோஷப்படாம இவங்களா தான் இருப்பாங்க. வீட்டு கண்மணி, அவங்கள பற்றி தான் தெரியல. தேவையில்லாத டைம் தான் வேஸ்ட்டு அவங்கள பற்றி பேசுறது கூட. நீங்கள் எப்படி அப்படிலாம் இருக்காங்க? அவங்க வீட்டு வாரிசு என் வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கு, சுமந்துட்டு இருக்கேன். அதை நினச்சி பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பெல்லாம் பண்ணணும் போல. பாரடி, நீ என்ன வேணா பண்ணு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இப்போ ஒரு விஷயத்த சொன்ன பார்த்தியா, வேலைக்கு போகிறேன்னு. அந்த விஷயத்த மனசுலேருந்து தொடச்சி தூர தூக்கி போட்டு தான் நீ வீட்டுக்குள்ளே கால் வைக்கிற. புரிஞ்சுதா? என்னங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ நம்ம என்னதான் பண்ணுறது காசுக்கு? திரும்பி போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட நிற்க போகிறீங்களா? நீ செக்கப்பு லொட்டு லொஸ்க்குன்னு ஏகப்பட்ட செலவு இருக்குது. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா? நான் சாதாரணமாக சொல்கிறீங்க. நீங்கள் கார் வாங்க போகிறங்கிற விஷயத்தையே வீட்டில் சொல்லாதீங்கன்னு தான் சொன்னேன். எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு? இதெல்லாம் தேவையா நமக்கு? கண்மணி, எனக்கு புரியல. நான் அவங்களோட பையன் தானே. அவங்க எனக்கு செய்யறதுக்கு எல்லா உரிமை இருக்குது. எனக்கும் கேட்கறக்கு உரிமை இருக்குது. ஃபஸ்ட்டு நீ அதை புரிஞ்சுக்கோ. நானும் வேலைக்கு போய் அவங்களுக்கு டபுள் மடங்காக செய்ய தான் போகிறேன். ஸோ இதை நீ பெருசாக எடுத்துக்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒன்று, இப்போதைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம். அதுதான் என்னோட முடிவு. இந்த முடிவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். நீயும் ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும். தயவு செஞ்சு அடம் பிடிக்காத. என்னங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, தாயே, எதுவுமே சொல்ல வேண்டாம் தாயே. தயவு செஞ்சு கம்முனியாக கூட வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதுவே போதும். இனிமேல் நீ ஹாப்பியாக இருக்கணும், இன்னும் நான் ஹாப்பியாக வச்சுருக்கணும். அது மட்டும் தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இடையில வர கண்ட களி சடையெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க விரும்பல. இப்போ களி சட்டைன்னு உங்கள் அம்மா சொல்கிறீங்க? மேபி. உங்களா? ஏண்டி, எங்கள் அம்மாவை களி சடையை சொன்னால் உனக்கு சிரிப்பு வருது? ஆமாம், நீங்கள் தானே சொல்கிறீங்க, நானா சொல்கிறேன்? எங்கள் அம்மா அப்படி தானே பண்ணுது, வேற என்ன பண்ண சொல்கிற? எங்கள் அம்மாவோட நியாயத்தை விடு. நான் சொல்கிறது உன் மனசில் ஏற்றுக்கிட்டே இல்லையா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு காசு எது? 3000 எப்படி கொடுத்தீங்க? டாடி எனக்கு காசு போட்டு விட்டாரு. நான் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வந்தேன் வரும்போது. அதை தான் இப்போ கொடுத்தேன். ஓ, அப்போ இப்போ இருந்தே உங்கள் அப்பா கிட்ட கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படி தானே? கண்மணி, பெத்த பையன் பெத்தவங்க கிட்ட வாங்குறது தப்பு இல்லை. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குன்னு எனக்கு தெரில. நான் இப்போ ஃபைனல் இயரில் இருக்கேன். ஜாப் கிடச்சா போத்தானே போகிறேன். அப்புறம் என்ன உனக்கு இதில் ஒரு கில்ட்டி? உங்களுக்கு இருக்காது, ஆனால் எனக்கு இருக்குல்ல. எனக்கு இல்லாமல் எப்படி இருக்கும்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். உனக்கு உன் இடத்துல இருந்து யோசிக்கும் போது கரெக்டு தான் நீ சொல்கிறது. இருந்தாலும் இப்போ நமக்கு சூழ்நிலை சரியில்லை. நமக்கு அந்தளவுக்கு வயசு இல்லை, பக்குவம் இல்லை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தான் ஆகணும். பத்தாததுக்கு இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்க. ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என்னமாங்க, எனக்கு இது சரியா படல. இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச விரும்பல. உங்கள் விருப்பம். சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு, சொல்லிட்டேன். சரிடி, சரி. உனக்கு இப்போ எதாவது வாங்கி தட்டுமா? சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏம்மா? இல்லை, எனக்கு இப்போ சாப்பிட முடியல, வேண்டாம். ஓ, சரி, ஓகே. ஏதோ மனசில் வச்சுட்டா வேண்டான்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை.
சும்மா தான் சொன்னேன், எனக்கு வேணாம். வேணும்னா நானே கேட்க போறேன். சரி ஓகே, பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கு, அங்கே போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாமா? வாக்கிங் டிஸ்டன்ஸா இல்லை பஸ் ஏறி போகணுமா? ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தாண்டி, வா போகலாமா? சரி ஓகே போகலாம். கண்மணி முகமே சரியில்லை, எப்படி இவ்வளோ சரி பண்ண போகிறேன்னு தெரில. சரி பார்த்துக்கலாம், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? ஐயோ, தினேஷ் அவங்க அண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. டாடி மம்மி வீட்டில் தான் இருக்காங்க. நான் வேற இந்த விஷயத்த போய் சொல்லணுமே. சொன்னா வேற இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. நீயே பேசி முடிவா என்னன்னு கேளுன்னாங்க. இப்போ வராங்கன்னா ஐயோ பயமா இருக்கே. இப்போ சொல்லாம இருக்க முடியாது. என்ன பண்றது? அவன் வேற சொல்லி வையின்னா. சரி, என்ன நடந்தாலும் சரி, போய் பேசிடுவோம். என்னங்க ஆஃபீஸில் என்ன ரொம்ப பிஸி போல, கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிங்க. ஏமா, நான் தான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னானே, ஆஃபீஸ் டைமிங்கில் எடுக்க மாட்டேன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. மீட்டிங்கில் இருந்தடா. ஓகே ஓகே கேட்டேன், கால் பண்ணால் கூட எடுக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு பிஸியா? ம் ஆஃபீஸ் போனால் 1 by 1 மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லா மீட்டிங்கும் ஒரே நாளில் தான் வைக்கிறானுங்க. சரி சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். என்னம்மா விஷயம் சொல்லு. பவி அந்த பையன்கிட்ட பேசிட்டாலாம். அந்த பையன் நான் முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எனக்கு ஒரு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு இந்த விஷயத்த நினச்சாலே. இங்கே பாரு பார்வதி, இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, சப்பாக தான் முடியும். வேணா பார்க்குறியா? உன் புள்ளெல்லாம் அவனை கட்ட மாட்டான், அடித்து சொல்கிறேன். என்னமாங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, பட் எனக்கு ரொம்ப டென்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா முந்தா நேற்று மாடியில் நைட்டு போய் பார்க்குறேன், அவன் பாட்டுக்கு தனியாக இதே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதே எதையும் சொல்லி தான் போய் படுக்க வச்சேன். அப்படி பண்ணுறான். எனக்கு பவியை நினச்சாலே பயமாக இருக்குது, ஏதாவது பண்ணி வச்சிருவாளோன்னு. நம்ம பொண்ணு அந்த அளவுக்குலாம் ஒத்துலமா, அவளை எதுவும் பண்ண மாட்டான், தைரியமா இரு. தைரியமாக தான் இருக்கேன், இருந்தாலும் இப்போ திடீர்னு ஏதாவது பண்ணி வைக்கல பார்த்தா மனசு படபடங்குதே. அந்த மாதிரி தான் பண்ணுறா. பாத்துக்கலாம் விடு. டாடி மம்மி, அங்க பாரு, உன் மகளே வந்துட்டா. என்ன பவி, என்ன ஏன் முகல ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? பபிமா, என்னாச்சுடா? டாடி அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் சொல்லு. சொல்லுடா, தாங்கிட்டே இருக்கேன். என்ன விஷயம்? பணம் இது வேணுமா? இல்ல மம்மி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதுக்குமா தயங்குற? டாடி கிட்ட சொல்றதுக்கு என்ன, பயப்படாம சொல்லு. மம்மி, டாடி தினேஷ் வீட்ல இருந்து அவங்க அண்ணியும் தினேஷும் இங்க வரேன்னாங்க. யார் அது? தினேஷ்னா? அதாங்க சொன்னல, இவன் லவ் பண்ற பையன், அவன் பேர் தான் தினேஷ். எதுக்கு இங்க வராங்க எனக்கு புரியல. என்ன சொல்லி வச்ச நீ? மம்மி டாடி, நான் நீங்க சொன்ன விஷயத்த தான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் தான் வீட்டுல பேசியிருப்பான் போல, அதனால அவங்க பேசுறதுக்காக வீட்ல இருந்து வராங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் வர சொல்லிட்டேன். எனக்கு பயமா இருக்கு, அதை பத்தி பேசதான் வந்தேன். ஸ்டாப் இட். எங்களை கேட்காம நீ எப்படி வர சொல்லலாம்? சொல்லு பவித்ரா. டாடி நீங்க எப்படி ஓகே சொல்றீங்கன்னு நம்பிக்கையில தான் வர சொன்னேன். ஏன் டாடி, நீங்க தானே போய் பேசுனீங்க, அதனால தானே சொன்னேன். இப்ப அதனால என்ன பிரச்சனை? வரட்டுமே, அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்கலாம். நீயே முடிவு பண்ணி நீயே பதில் சொல்ற, அப்புறம் எதுக்கு பேரண்ட்ஸ் நாங்கள் வீட்டில் இருக்கோம்? எனக்கு புரியலம்மா. அப்போ நீயே எல்லா முடிவும் எடுத்துக்கோ போல, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லை மம்மி, நீங்க சொன்ன விஷயத்த நான் அவன்கிட்ட கன்வே பண்ணிட்டேன். அவனும் வீட்டில் பேசி அவங்கள இங்கே கூட்டிட்டு வரான். அவங்க வந்தா தானே என்ன விஷயம்னே தெரியும். என்ன கேட்டா நான் மட்டும் அவன்கிட்ட பேசிட்டா இருக்கேன். அதுவும் பாருங்க, மெசேஜ் தான் அனுப்பியிருக்கான். சரி, வரட்டு விடு. வந்தா என்னன்னு பேசிட்டு அனுப்புனா கிடக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உள்ள போ. டாடி மம்மி, அது இன்னும் என்ன சொல்லிட்டு போ. சொல்லு பவித்ரா, என்ன? மம்மி டாடி, தயவு செஞ்சு அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடாதீங்க. அவங்க பாவம், பிடிக்கல பிடிக்கலையோ தயவு செஞ்சு தன்மையா பேசி அனுப்புங்க. ஏன் முன்னாடி அவங்கள அவமானப்படுத்திடாதீங்க. அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓஹோ, இப்பயே சப்போர்ட்டு. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். உன் வேலையை பற்றி ரூமில் போயிரு. உள்ள போ. போன்னு சொல்லிட்டால, இங்கே நின்றுக்கா, போ உள்ள. ஆ சரிங்க டாடி, நான் அவங்க வந்த பிறகு வரேன். ஒன்றும் தேவையில்லை, உள்ளே போயிரு. சும்மா வந்துட்டா, வந்த உடனே வரானா? ஒன்றும் வரத்தவில்லை. இங்கே வந்து என்ன பண்ண போற? கிளம்பு முதல்ல இங்கேருந்து. சே, ஐயோ இவங்க இப்பயே இப்படி ரியாக்ட் பண்றாங்க. அவங்க வந்தா தெரியாம வர சொல்லிட்டானே, என்ன நடக்க போதோ. பார்த்தீங்களாங்க உங்கள் பிள்ளைக்கு திமிரா? எவ்வளோ தைரியமாக வந்து நம்மக்கிட்டே அவனை வர சொல்லிட்டேன்னு பேசுகிறா பாருங்க. வரட்டும், அவமானப்படுத்தி அனுப்புறதா. அவன் இந்த பக்கம் தலை வச்சே படுக்கக்கூடாது. இந்த பொண்ணு வேண்டாம் ஒன்று வேண்டான்னு ஓடலை பாருங்க. என் பேர் பார்வதியே இல்லை.
பார்வதி கொஞ்சம் பொறுமையா இரு. ஃபர்ஸ்ட் வரட்டும், அதுக்கப்புறம் எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணிக்கலாம். அவசரப்படாத. பேசதான் போறேன், பேசாமலாம் விட மாட்டேன். ஆனா நீங்க பாருங்க. சரி பார்வதி, பொறுமையா இரு. ஃபர்ஸ்ட் வரட்டும். சரிங்க. ஹாய் உறவுகளே, நாங்க தான் உங்களோட விஜய் அண்ட் கண்மணி. விஜய், எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் உறவுகளே, எல்லாத்துக்கும் வணக்கம். என்னடா திடீர்னு வந்திருக்கோம் தானே பாக்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, எல்லாருமே நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க. அதே போல நானும் சொன்னதை செய்யணும்ல, என்னன்னு தானே பாக்குறீங்க. விஜய், நீங்க சொல்லுங்க. அட அது வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிட்டீங்க, பதிலுக்கு நாங்களும் பண்ணணும்ல. என்னன்னு தானே கேக்குறீங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்க கமெண்ட் பண்ண மாதிரி உங்களோட நேமை இப்போ நாங்க ரீட் பண்ண போறோம். இப்போ நம்ம சொல்லிடலாம் கண்மணி. யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களோட எல்லா நேமும் நாம் இப்போ சொல்லிடுவோம். ஒரே ஒரு நிமிஷம், முக்கியமான விஷயத்த நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அது என்னன்னா, இப்போ கமெண்ட் பண்ணவங்களோட நேம் தான் நாங்கள் ரீட் பண்ண போகிறோம். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் நான் கமெண்ட் பண்ணவங்கள பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இன்னும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நேமும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம், சரிங்களா வரவுகளே? ஓகே, நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் சொல்ல போகிற நேம்லாம் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணீங்களோ அவங்களோட நேம் தான். ஓகேவா கண்மணி? நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்களோட நேமெல்லாம் சொல்லிடுவோம். டபுள் ஓகே விஜய். லெட்ஸ் கோ. மோகனா மோகனா சங்கர், சங்கர், சரிதா சரிதா பாஸ்கர், பாஸ்கர், மரிய மரிய ஷீலா, நிவேதிதா நிவி, பூர்ணா பூர்ணா கௌரி, கௌரி, ரெஜியா ரெஜியா பேகம், பேகம், திவ்யா, திவ்யா, கோவிந்தராஜ், கோவிந்தராஜ், ஸ்னேகா, சத்யா. சத்யா. The The last last name name is is அபிமன்யு. அபிமனி. உறவுகளே, உங்க ஐடியில என்ன நேம் இருக்கோ அதை தான் நாங்க இங்க சொல்லியிருக்கோம். ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, நாங்க மாத்திக்கிறோம். ஓகேவா உறவுகளே? இன்னும் உங்களோட நேம்லாம் எங்க வீடியோல வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் யார் யாரெல்லாம் இன்னும் அடுத்த வீடியோல நேம் வரப்போகுதுன்னு. ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்தோட நேமும் நாங்கள் இங்கே ரிவீல் பண்ணுவோம். ஓகே வரவுகளே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய் உறவுகளே.